பிக் பாஸ் 7ல நீங்க பயங்கர ஒரு சாமான கண்டஸ்டன்ட்டா இருந்து, ஒரே கலக்கல் கலக்கிட்டு வந்துட்டீங்க. அண்ட் பிக் பாஸ்லேருந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தது? உள்ள இருக்கும்போதெல்லாம் செம்ம ஜாலியா தான் இருந்தேன். ம். வெளியவும் அந்த ஜாலி வைப்ல தான் வந்தேன். பட் அதுக்கப்புறமா வந்து இந்த ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா ம். அந்த 100 டேஸ் வெறும் மாயை தான். ம். இதுதான் ம். ரியல் வேர்ல்டு. ஸோ 100 டேஸ் அதுக்கு அடாப்ட் ஆயிட்டு, இங்க வரும்போது இது எல்லாமே புதுசா இருந்துச்சு. என் பக்கத்துல ஒருத்தவங்க ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எவிக்ட் ஆயிட்டு போயிட்டுருக்கேன் கார்ல ரூம் ம். போறதுக்காக. எனக்கு ஃபோன் பார்த்து இது என்ன புது டிவைஸ் மாரி இருக்கு. அப்படி ரொம்ப ஒரு மாரி கன்ஃப்யூசிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த வீட்டோட இம்பேக்ட்ன்றது ரொம்ப பயங்கரமாவே இருந்துச்சு. நான் தெரபிஸ்ட் கிட்டலாம் போய் ஓ! அந்த மாரி செஷன்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு சோஷியல் மீடியால வந்து நெறைய விஷயம் பார்த்து பயங்கரமா பாதிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சது, ஓகே இதெல்லாம் சும்மா நெறைய விஷயம் வந்து ஃபேக் ஐடி, நெறைய விஷயம் வந்து பெய்ட் பாட்ஸ், பிஆர் அந்த மாரிலாம் இருந்துச்சு. ஸோ உண்மையான மக்கள் எப்படின்னா, நேர்ல பார்க்கும்போது அவங்களோட ஒப்பீனியன் நமக்கு சொல்றாங்கல்ல. ஸோ அத வச்சு ஓகே அப்போ நெறைய பேருக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எந்த ஒரு ஷூட்டா இருந்தாலும், ஒரு ஒரு டேல என்ன ஒரு வொர்க்கா இருந்தாலும், ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மறக்கவே மாட்டீங்கன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன விஷயம்? டான்ஸ் ஆடுறது. ஸோ எப்படி அத பண்றீங்க? எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு டான்ஸு? ஆக்சுவலி அ டான்ஸ்னா ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, இப்போ வந்து என் லைஃப்ல ஏதோ ஒண்ணு நடக்குது. செம்ம பெரிய பிரச்சனை. நான் இங்க அழுதுட்டுருக்கேன் அப்டின்னா, இப்ப எனக்கு ஏதோ டான்ஸ் பிராக்டிஸ் போணும். வேண்டிய கட்டாயம் அப்டின்னா, நான் அங்க போய் ஆட ஆரம்பிச்சோனே நான் சிரிக்க ஆரம்பிச்சுருவேன். இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்திருப்பேன். ஆனா அங்க போனா சிரிக்க ஆரம்பிச்சுருவேன். பிகாஸ் அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எல்லாமே அந்த டான்ஸ் தான்.